இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்னு பாருங்கள். வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கள். இந்த ஸ்கீம்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், 11th புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்து அதோட இயர்ஸ்லாம் என்னென்ன, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க, எந்தெந்த இயர்னும் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் லேண்ட்லெஸ் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ப்ரோக்ராம். இது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 கொண்டுட்டு வந்தாங்க. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஸ்கீம். ஓகேவா. அடுத்து சுய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் IRDP 1978. இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் அப்படின்னா ட்ரைசெம், ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த அப்ரிவேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, ஏன்னா இதையுமே மாற்றி கேட்பாங்க, குரூப் 1லேயே பார்த்துருப்பீங்க, அதனால் பார்த்துக்குங்க. 1979 தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் NREP நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா SJSRY, அது அப்படியே தான். எஸ் அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி, எஸ் ஃபார் சஹாரி, ஆர் ஃபார் ரோஜ்கர், ஒய் ஃபார் யோஜனா. 1997 தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் NRLM தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் 2011 தொடங்கினாங்க. இந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும், தீனதயாள் அந்தியோதயா யோஜனான்னு கொடுத்துட்டு இது வந்து 4 ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஊரக வறுமையை குறைக்கவா நகர்ப்புற வறுமையை குறைக்கவானே கேட்டிருந்தாங்க. அதில் வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டாக ஜூலை 13 நடந்த குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. அப்போ இது எதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேசிய ஊரக வாழ்வாதாரம், ஊரகத்துக்காக தான், அதாவது கிராமப்புறத்தில் தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா, இது வந்து எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. இதுவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துட்டு இதில் வந்து பொருந்தாதது எது, கிராம மின்மயமாக்கலில் பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை நம்ம படிச்சிருந்தோம்னா இது வந்து வேலைவாய்ப்புக்காக வர்றது அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து டைரெக்டாக கேட்கலனா கூட அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து யூஸ் ஆகும், அதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா PMKVY எப்போ கொண்டுட்டு வந்தாங்க 2015. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் இது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க 2015. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ்னாலும் 2015 தான், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னாலும் 2015 தான். சிலதெல்லாம் சேமாக இருக்கும், அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சுக்குங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னாலும் 2016. ஸ்கில் இந்தியா டெவலப்மெண்ட் திறன் இந்தியா திட்டம் 2016. ஸ்டார்ட் அப் திட்டம், ஸ்டாண்ட் அப் திட்டம், திறன் இந்தியா திட்டம் இது மூணுமே எப்போ கொண்டுட்டு வந்தாங்க 2016 கொண்டுட்டு வந்தாங்க. PM தக்ஷ் திட்டம் அது வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்க 2020 to 2021 கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2018. இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா குரூப் 1 கொஷினில் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் புத்தாக்க தொழில் கொள்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம எல்லாரும் வந்து அதில் நம்ம குழம்புற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னு பார்த்த உடனே அதில் 2016 ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அது வராத ஆன்சர், இதுதான் 2018 தான் வரும். அப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னா 2018, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா 2016. மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க 2014 செப்டம்பர் 25. இது வந்து இந்த திட்டம் இந்த மேக் இன் இந்தியா திட்டமும் இந்த இடத்துல குழம்போம் அப்படின்றதுக்காக நான் அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். பட் ஸ்டார்ட் அப் திட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த வேலை வாய்ப்புக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மேக் இன் இந்தியா திட்டமும் நம்ம வந்து என்டர்ப்ரனரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்திருப்பாங்க. எல்லா பொருளும் வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து 20 அம்ச திட்டம் 1975. இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார
சுரண்டலை வந்து குறைப்பதற்காக. இது வந்து அது மட்டும் இல்லாமல் பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவும் உற்பத்திக்கு வந்து ஊக்கம் தருவதற்காகவும் வந்து இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிஎம் தக்ஷ் திட்டத்துக்கு வந்து அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது வந்து எந்த துறையினால் கொண்டுட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறை கூட பார்த்துக்குங்க. சில சமயத்தில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த துறையோட தொடர்புடையது, எந்த துறை வந்து இதை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அதனால் பார்த்துக்குங்க. இது வந்து பிஎம் தக்ஷ் ஸ்கீம் அப்படின்றது வந்து எந்த துறை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு துறை தான் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் டாக்டர் வீரேந்திர குமார் அப்படின்றவர் வந்து இந்த பிஎம் தக்ஷ் ஸ்கீமுக்காக வந்து ஒரு போர்ட்டலையும் ஒரு ஆப்பும் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து நிறைய ட்ரைனிங் ஐடியாஸ்லாம் இருக்கும். நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் ட்ரைனிங் ஐடியாஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு என்டர்ப்ரனராக ஆகலாம். அதன் மூலம் இந்த வறுமையெல்லாம் குறைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி தக்ஷா ஆர் குஷால்டா சம்பன் ஹிட்கிரஹி அப்படின்றது தான் வந்து. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த திட்டங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. கம்பல்சரி மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ்லேயும் வரும். அதனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது. அது வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு எந்த மாதிரியான தகவல்லாம் வேணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.